Hi friends, welcome to Mauni Senior Updates. இந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம விகே விஜய் காவேரி ஃபேன்ஸ் விகே வைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்கள பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான். ஸ்பெஷல் அப்டேட் ஃபார் விகே ஃபேன்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதாவது சுவாமி ப்ரோ நம்ம மகாநதியில் கமிட் ஆகி அதாவது சீரியல் நடிக்க ஆரம்பித்து 1 year ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். சீரியல் டெலகாஸ்ட் ஆகி 1 year இன்னையோட ஆகுது. ஸோ அவருக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயத்தை வச்சுலாம். அந்த ஃபர்ஸ்ட்டு சீன் டிவிக்கு முன்னாடி அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்த ஒரு பர்சன். நம்ம காற்றுக்கென வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு லவர் பையாக இருப்பார், ஒரு சாக்லேட் பையாக இருந்தார். பட் இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ரஃப்பாக இருப்பார். சீன் நான் இன்னும் மறக்கவே முடியாது. அந்த ஃபஸ்ட்டு அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது. ஸோ அவ்வளோ ஒரு கோவமாக காவிரி பட்டி கூட்டே வருவாங்க பால் காய்ச்சி பால் கொடுக்கறதுக்கு அவர் கண்டுக்காமல் வந்துடுவாங்க. பட் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகி வேறு லெவலில் இருக்கார். அன்னைக்கு பிரவீன் பண்ண சார் சொன்னார், அது நடத்தி காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு அதாவது நம்ம விஜயா 1 year நடித்து நம்மளை மகிழ்விச்ச நம்மளோட சுவாமி ப்ரோக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷயத்தை வச்சுலாம். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். அடுத்ததான் நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி இந்த ஜெஸ்ஸி ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எங்கே இருக்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வினை தண்ணி வருவாயா அந்த ஃபீல், அந்த பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்னன்னா கண்ணம்மாங்கிறாங்க, இவங்க என்னன்னா கார்த்தி எங்கே இருக்கங்கிறாங்க. 2 பேரும் பேக் டு பேக் சாங் போட்டு வைப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மி பிரியா பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் கற்றுக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ்மே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்மே கொடுத்துருந்தாங்க. நிவின் அண்ட் யமுனாவோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காவியோடைய கட்டி பிடிச்சிட்டு டார்லிங் இனிமேல் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அப்பாடா ஒரு வழியாக ஏன் ரூட் கிளியர் ஆகிடுச்சுப்பா, நான் கொடுத்த வாக்கு இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த ஃபேஸ்லேயே காமிச்சிருந்தாரு. அப்போ அந்த சைன் பண்ணுவாங்கல்ல ரிஜிஸ்டர், அவர் கூப்பிடும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயாக தட்டி விடுவார். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காவேரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்போ தான் நம்ம விஜய் பார்த்து சிரிப்பாங்க, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு நல்ல பேக் டு ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக யமுனா நிவின் மேரேஜ் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த ட்ராக் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு காஸ்டியூமே ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேரும் டாக்ஸ் பார்க்க முடியுது நம்மளால். என்ன தான் இந்த ட்ராக் இழுத்துட்டே போனாலும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ரசிக்க வச்சுட்டு இருக்கான்னு தான் சொல்லும். எனக்குலாம் கண்டிப்பாக போர் அடிக்கவே இல்லைங்க. ரொம்ப நாள் போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு போர் அடிக்கல பர்சனலாக. எல்லாமே கதை தான். ஸோ கதைப்படி பார்த்தீங்கன்னா யமுனா அண்ட் நிவின் சேர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் மலரும். அந்த ட்ராக்கும் நம்ம ரசிக்க வைக்கும் ஒரு நாள் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஒரு வழியாக இவங்களோட மேரேஜ் ட்ராக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாச்சும் நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க விஜய் அண்ட் காவியோட லவ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு அப்படியே ஒருத்தருக்கு புரிஞ்சு காமிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க 2 பேருக்குமான சீன்ஸ் அவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ கொண்டு போவாங்கன்னா நமக்கு தெரியல. டேரக்டர் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொண்டு போகும்போது சட்டு போட்டுன்னு நம்ம விஜயோட எக்ஸ் லவரை கொண்டு வந்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது. அவங்க வச்சு சீன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. பட் அவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆயிருக்கு. மேபி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். அதனால விஜய் காவேரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு எபிசோட் கிடையாது. ஸோ ப்ரொமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொண்டு வர போகிறாங்க அடுத்த ட்ராக் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் கெஸ்ட் தான் அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.